நேற்று தர்ஷிகா வந்துட்டு நைட்டு வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட பேசி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதாவது எனக்கு ஒரு கேங் இல்லை, இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமல் யாருமே இல்லாத மாதிரி இருக்கிறேன், ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். அந்த கோவா கேங்னா அவங்க 4 பேர் 4 பேர்த்துக்காக இருக்கிறாங்க. ஜாக்கு கொண்டுனா சௌந்தர்யா வரா, சௌந்தர்யா கொண்டுனா ஜாக் வரா, அவங்க எல்லாருமே அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. பட் எனக்கு அந்த மாதிரி யாருமே இந்த வீட்டில் இல்லை. அதாவது இருந்தால் என்னன்னு கேட்க ஒருத்தவங்க வராங்க, பட் கூடயே நிற்கிறதுக்கு யாரும் இல்லை. அன்றைக்கி கூட நம்ம அன்ஷிதா கிட்ட நம்ம எல்லாரும் மாறி மாறி போய் பேசணும் அந்த பொம்மை டாஸ்க் அப்போ. ஆனால் வந்து சௌந்தர்யாக்குன்னா அவங்க கூட சௌந்தர்யா வந்து ஜாக்லினுக்கு கூடவே நைட்டு வரைக்கும் நின்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, இப்போது மனசு மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஒரு கேங் வேணும்னு நினைக்கிறேன், அப்படி தானே? இது ஒரு கேம், இது வந்து இந்த கேமுக்கு இதுதான் சரி, இப்படி தனியாக இருக்கிறது தான் சரி. ஏன்னா அது எப்போ உடையுதோ அப்போ உனக்கு ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்கும். இப்படியே பேசாமல் இருந்துட்டா கூட தோணாது. அது நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் 106 நாளுக்குள்ளே அது உடையும் போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஏன்னா எனக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு இருந்தாலும் நான் கப்பை கூட தூக்கி கொடுத்துட்டு போயிடுவேன். பட் இங்கே கப்புக்காக கடைசி சண்டை வரும்போது டேய் ஒரு கப்புக்காடா இப்படி என்ன உடைச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு கஷ்டமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. அதுக்கு தர்ஷிகா சொல்கிறாங்க, அது உனக்கு முத்து, எனக்கு அப்படி இருக்காது. ஏன்னா அப்படி சண்டை வந்தாலும் பரவாயில்ல நான் நினச்சிக்குவேன், ஏன்னா நான் அந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கேன், இங்கே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, இங்கே ஒரு 106 நாள் நமக்கு தேவை வந்து மென்டல் ஸ்ட்ரென்த்து தான், சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் நம்ம இங்கே ஜெயிக்க முடியும். அப்போ நமக்கு இன்றைக்கி அழும்போது ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்த ஒரே பர்சன் நாளைக்கு நமக்கு பெயின் கொடுக்கும்போது அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதை விட நம்மளை நாமே தேத்திக்கிட்டால் நமக்கு அது கஷ்டமாக தெரியாது. உங்கள் அம்மாவை நீ பார்த்துருப்ப நிறைய இடத்துல, நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய இடத்துல நீ இல்லை. சில லைஃப்பில் சில சுச்சுவேஷன்ஸில் நம்மளே தான் நம்மளை தேத்திக்கணும். நான் இப்போ சாட்சி நான் என்னை தேடி வந்தேன், நான் ஏன் விரட்டி விட்றேன்? இப்போது எதுக்குன்னா ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டி வரும். அப்புறம் இந்த கேமை பார்க்குறதே வேறு ஆங்கிளில் பார்க்க வேண்டி வரும். ஃப்ரெண்டோட எனிமி நமக்கு எனிமி ஆவாங்க, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நமக்கு ஃப்ரெண்ட் ஆவாங்க. அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் நான் சாட்சினாவே விரட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ சாட்சினா கிட்ட ஒரு சின்ன இமோஷனல் பாண்டிங் அவருக்கு வந்து ஒரு சிஸ்டராக உருவாயிருக்கு. அது வந்து இருந்தால் கேமுக்கு சரி வராதுன்னு தான் நான் விரட்டி விட்றேன்னு சொல்கிறாரு. பட் ஸ்டில் அவர் வந்து சாட்சினாக்காக எல்லா இடத்துலையும் நிற்கிறாரு. அப்புறம் மஞ்சரி நானும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் ஒத்த துறையில் இருந்து வந்தாலும் இங்கே வந்து நான் அவங்கள்ட்ட இருந்து முரண்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த 106 நாள் முடிஞ்சிட்டு நம்ம வெளியே போவோம் இல்லையா, அப்போ நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப புனிதமாக இருக்கும். ஏன்னா அப்போ நமக்கு மூட் அவுட் ஆனால் நம்ம தேத்திக்கிறதுக்கு ஆள் இருக்கும், நமக்கு வந்துட்டு ஒரு சமைச்சு சாப்பிடலாம், நிறைய வழி இருக்கும். இப்போ இது லைஃபுங்கிறதே இந்த பிக் பாஸுங்கிறது லைஃபோட ஒரு மினி ஜெராக்ஸ் தான், ஜஸ்ட் ஒரு மினி ஜெராக்ஸு. ஸோ எனக்கு வெளியில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எனக்காக நிற்பாங்க. வெளியில் போனால் நானே வந்து அழுதா நானே எந்திரிச்சுக்குவேன். எப்பயுமே நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் தர்ஷி, நம்ம ரொம்ப அழும்போது நமக்கு சாயறதுக்கு தோல் இருக்காது, ஆனால் நம்ம தோளில் சாயறதுக்கு நிறைய தலைகள் நமக்கு காத்துக்கிட்டே இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோ. ஆல் தி பெஸ்ட், நல்ல கேம் விளையாடு அப்படின்னு ஒரு நல்ல அட்வைஸ், ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் சூப்பராக கொடுக்குறாரு தர்ஷிகாவுக்கு. அவங்க உடனே சொல்கிறாங்க, நான் இது வரைக்கும் இந்த வீட்டில் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி பிரேக் அவுட் ஆகி ரொம்ப அழுறேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முத்துக்குமரன் அவரை ஆறுதல் படுத்திட்டு அனுப்பி வைக்கிறாரு. சூப்பராக இருந்துச்சு அவங்களோட பாண்டிங் பார்க்கறதுக்கு. நீங்களும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.